ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி என் ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே. ஸோ திடீர்னு ஈவினிங்க்கு வந்து வா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் செம பிஸிங்க. ஒர்க்காக போயிட்டாரு. திடீர்னு வந்து ஈவினிங் வா கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டாரு. நானும் சரி ஓகேன்னு ரெடியாகி வந்துட்டேன். பார்த்தா போகிறாரு ஒரு கோயில் இல்லைங்க, 4 கோயில் கூட்டிகிட்டு போனார். 5வது கோயிலுக்கும் போனார். என்னடா இன்னைக்கு இத்தனை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு பார்த்தா, பாவம் பையனுக்கு இன்றைக்கி தான் பக்தி கொஞ்சம் முத்திருக்கும் போல். அப்புறம் என்ன பண்ணுறது, அப்படியே கோயிலுக்கு போயிட்டு பிரகாரத்தெல்லாம் நல்லா சுற்றிட்டு ஒரு ஒரு சாமியாக போய் மனநிறைவோட நிம்மதியாக இன்றைக்கி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர் கோயில். இந்த கோயிலுக்கு நான் வந்ததே இல்லைங்க. ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கேன். அதுவும் வந்து செம்ம ரஷ்ஷாக இருந்தனால போயிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக யாருமே இல்லாமல் நிம்மதியாக மனநிறைவோடு சாமி கும்பிட்டு ஒரு சந்தோஷத்தோட 2 பேருமே கோயிலேருந்து வெளியில் வந்துட்டோம். ஸோ எங்களுக்கு இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. என் ஹஸ்பண்டோட பர்த்டே அன்னைக்கு 4, 5 கோயிலுக்கு போகிறதுக்கான பாக்கியம் கிடச்சிது. நான் ரொம்ப ஹாப்பி. அன்றைக்கி டே ஃபுல்லாக நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். என் ஹஸ்பண்ட் கோயிலுக்கே வரமாட்டாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை கோயிலுக்கு ஒரே நாளில் கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஸோ இதோட மெமரிஸை கேப்சர் பண்ணுற விதமாக ஒரு கோயில்லையும் ஒரு ஸ்னாப் எடுத்தேன். ஸோ அது எல்லாமே வீடியோவோட எண்டில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த கோயிலில் என்னென்ன கோயிலுங்கிறது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் கூட இந்த மாதிரி கோயிலுக்கு போய் மெமரிஸை கலெக்ட் பண்ணியிருக்கீங்களாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் நித்யா.